ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகி சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவதேசங்களின் வாயிலாக பெருமாளின் சேவைகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதுவும் இன்று அற்புதம் செறிந்த திரு அயோத்தியா என்று சொல்லக்கூடிய அயோத்தி கஷேத்திரத்தை அனுபவிக்கவிருக்கிறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்திலே காட்சி தரக்கூடிய திரு அயோத்தியா ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அவதார தலம் என்று பேசப்படுகிறது. 13 பாசுரங்கள் இந்த தலத்தில் தென்று. நம்மாழ்வார் உள்ளிட்ட ஆழ்வார்களெல்லாம், குலசேகர ஆழ்வார் போன்றவர்களெல்லாம் பாடி துதித்த திருத்தலம். நாம் இந்த கஷேத்திர மகாத்மியத்தை அறியும் பொழுது பிரம்மதேவர், சூரியன், சுவாயம்புவ மனு இப்படியாக வந்து இக்ஷ்வாகு மன்னரிடமிருந்து இந்த சூரிய வம்சம் துவங்குகிறது. அந்த இக்ஷ்வாகு குலத்திலிருந்து ஒவ்வொரு அரசராக வந்து நிற்க தசரத மகாராஜா நிறைவாக தனக்கு குழந்தை பிறக்கவில்லையே என்று புத்திரகாமேஷ்டி யாகம் செய்த பொழுது அவருக்கு கௌசல்யாதேவியின் மணி வயிற்றிலே புனர்பூச நட்சத்திரத்திலே ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்தார் என்பது நாம் அறிந்த ஒன்று. ஸ்ரீராமன், ஜெயராமன், ராஜாராமன், தசரத ராமன், ஜானகி ராமன், கோதண்ட ராமன், வேங்கட ராமன் என்று ராமனை எத்துணை முறை சொன்னாலும் அந்த ராமா என்ற நாமா ஜீவ எழுத்தோடு கூடியது. ஓம் நமசிவாய என்ற எழுத்திலிருந்து மா என்ற எழுத்தையும், ஓம் நமோ நாராயணா என்ற எழுத்திலிருந்து ரா என்ற எழுத்தையும் வைத்துத்தான் ராம என்று வசிஷ்டரால் குழந்தைக்கு பெயர் சூட்டப்பட்டதா. எனவே இந்த திருத்தலம் ராமனுடைய மகிமையை எடுத்துக்காட்டக்கூடிய திருத்தலம். திரு அயோத்தியா நான் ஒரு காலத்திலே சேவித்த அயோத்தியா வேறு, திரேதா யுகத்திலே ராமபிரான் எப்படி இருந்தான் என்று பார்க்கக்கூடிய நிலைக்கு தற்பொழுது அதை அற்புதமாக ஸ்ரீராமனே அமைத்த திருத்தலம் போலே நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ராம் லல்லா என்று பெயர் கண்டு பாலராமனை பிரதிஷ்டை செய்து ராமனுடைய பெருமையை மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்று வாழ்ந்தவன் ராமன். தன்னுடைய வாக்கிய பரிபாலனத்திற்காக, பித்ருவாக்கிய பரிபாலனத்திற்காக ராமச்சந்திரமூர்த்தி 14 ஆண்டுகள் வனம் சென்றான். வனத்திலே பல முனிவர்களை எல்லாம் சந்தித்தான். அவர்களின் அருளாசியை பெற்றான். தீயவனான ராவணனை ஒழித்தான். மீண்டும் அயோத்தி திரும்பினான். பட்டாபிஷேகம் ஏற்றுக்கொண்டான். அந்தெல்லாம் அயோத்தி ராமனை பற்றி நாம் அறிகிறோம். அதுவும் சரையு புஷ்கரணியின் மகத்துவம் தனித்துவமானது. அதில்தான் ராமன் தன்னுடைய அவதாரத்தை நிறைவு செய்து கொண்டு வைகுண்டம் எழுந்தருளினான் சரையு புஷ்கரணியிலே என்று ராமாயணம் சொல்லுகிறது. எனவே ராமாயணத்திற்கு அத்துணை மகத்துவம் என்றால் அந்த ராமாயணத்தின் நாயகனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் செய்த திரு அயோத்தியாவிற்கு எத்துணை மகத்துவம் சற்றே சிந்திக்க வேண்டும். தசரத சக்கரவர்த்தியும் அவருக்கு முன்னால் இருந்த அரசர்களும் எப்படி தர்மத்தையும் சத்தியத்தையும் கட்டி காண்பித்தார்கள். அந்த வழியில் வந்தவர்தான் ஹரிச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய திருசங்கு மகாராஜாவுடைய குழந்தை. அவர் உண்மைக்காக தன்னையே இழந்தா, தன் மனைவியையே துறந்தா. ஒரு வெற்றியானாக, அதாவது இடுகாட்டிலே பணிபுரியக்கூடிய சூழல் ஏற்பட்ட பொழுது கூட உண்மையை அவர் கைவிடவில்லை. எனவேதான் ராமன் அவருடைய குலத்தோன்றலாக, சூரிய வம்ச தோன்றலாக அவதரித்தான் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் மாதா ராமோ மத்சகா ராமச்சந்திரஹா சுவாமி ராமோ என்று ராமனை பற்றி ராமனே தாய், ராமனே தந்தை, ராமனே நட்பு, ராமனே அனைத்தும் என்று அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. மாருதி ஆஞ்சநேய சுவாமி இந்த திருவயோத்தியிலே ராமருக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று சொல்லி பரதன் தன் உயிரை மாய்த்து கொண்ட போவதற்காக நந்தி கிராமத்திலே இருந்த பொழுது ராமபிரான் வந்துவிட்டான் என்ற செய்தியோடு புதித்து ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்தை அந்த அயோத்தியாபுரி மக்கள் கொண்டாடி தீர்த்தார்களாம். அப்படிப்பட்ட ராமபிரானை இங்கே பாலராமனாக நாம் கண்டு தரிசிக்கிறோம். திருக்கரத்திலே கோதண்டம், மறுகரத்திலே அற்புதமான ராமபானம்,
அப்படியே நம்மை மயக்கக்கூடிய சிரிப்பு, கார்மேக திருமேனி அவனுடைய காலத்திலே எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட அயோத்தியை நாம் கண்ணால் இப்பொழுது கண்டா ஆனந்தப்படுவோம். அப்படிப்பட்ட அயோத்தியை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். மீண்டும் திரேதா யுகத்திலே நாம் சேவித்த ராமன் அன்று எப்படி பாலராமனாக இருந்தானோ அப்படிப்பட்ட பால ராமச்சந்திர மூர்த்தியாக அயோத்தியாவிலே சேவை சாதிக்கிறார். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பபயே நமஹா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கிணங்க இந்த தலத்திலே வந்து ராமச்சந்திர சுவாமியை வழிபாடு செய்தால் நம் மனதிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள், ஜாதக தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகிவிடும். எனவே சத்திய சுரூபனாக காட்சி தரக்கூடிய ராமனை காண்பதற்கு நான் அயோத்தி செல்வோம். அந்த ராஜா ராமனை கண்டு அந்த ராமபிரானுடைய ராமச்சந்திர மூர்த்தியின் அருளா இகபர சுகம் யாதும் பெறுவோம் என்று சொல்லி அவன் திருப்பாதம் பணிகோ. ஜெய் ஸ்ரீராம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.